அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எப்படியும் அங்கே மீனு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெண்பாவை கிண்டல் பண்ண தான் போகிறாங்க. நீ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன, பட் ஆனால் இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லாமல் வந்திருக்க, என்னாச்சு வெண்பா அப்படின்ற மாதிரி வெண்பா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க. ஆனால் வெண்பாவோட மேம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே சைலண்டாக இருக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம மல்லி வெண்பாவோட மேம்க்கு கால் பண்ணி சொன்னதுனால அவங்களும் இது ஒரு பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யார் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எடுத்துப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் இந்த விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை உட்கார வச்சுக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக போகிறாங்க. ரேணுகாவா எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. விஜய்க்கு ரொம்ப நாள் ஒரு விஷயம் நடந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேணுகா விஜய் ரெண்டு பேரும் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது ரேணுகா எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ ரேணுகா இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் விஜயோட மனசுக்குள்ள வந்துருச்சு. ஆனா மல்லி அன்னபூர்ணி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா மல்லி பிள்ளை இதுக்காக தாண்டி சொன்னேன், நீ ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வந்துரு, இல்லையாட்டி மாப்பிள்ளை அந்த ரேணுகாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் சொல்லிட்டேன். இல்லை மாப்பிள்ளை கிட்ட இதை பற்றி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், அதையும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடக்குது பாத்தியா, உன்னையும் மாப்பிளையும் அந்த ரேணுகா ஒன்னா சேர விடாம விடவே மாட்டேங்கிறா, நீங்க தனியா போகும்போது கூட அவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே யதார்த்தமா நடக்குதா இல்ல பிளான் போட்டு நடக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா மல்லிகிட்ட சொல்றாங்க. வெண்பா குட்டிக்கு ஆசாசியா அதை செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளையும் அழுதுகிட்டே போகுது. ஆனா மாப்பிள்ளை அதுக்கெல்லாம் கவலைப்படாம இவ எதுவுமே தெரியாம தானே செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளை எப்பதான் அவளை பத்தி புரிஞ்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இங்க பாருக்குள்ள இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த பத்தி பேசினா எனக்கு தான் டென்ஷன் ஆகும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. மல்லிகா என்ன பண்றதுன்னே தெரியலங்க, ரொம்பவே யோசனையா இருக்காங்க, கண் கலங்குறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல மனோகர் வராரு. மனோகர் வந்ததுமே நம்ம மல்லிகிட்ட என்னாச்சுமா மல்லி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே மனோகர் கிட்ட சொல்றாங்க. மனோகர் பார்த்தனா மல்லி இதுக்கப்புறமும் நீ பொறுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, இதுக்கப்புறமும் நீ பொறுமையா இருந்தா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையே அவ அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் மல்லி கிட்ட சொல்றாங்க. பட் இருந்தாலும் மல்லி அவங்களோட பொறுமையில இருந்து வெளியில மீண்டு வரவே வரல. எவ்வளவு பொறுமையா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கூடிய சீக்கிரத்துல உண்மையை கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.